ओमलूर ज़िक्र मस्जिद अब्दुल मालिक रसादी तामत बरकatuhu बयान सिस्तिया चैनल सैलम। أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீஹீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்தின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை கூறுகின்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. எந்த ஒரு ஆத்மாவிற்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் அவருடைய சக்திக்கு மீறிய சிரமங்களை நாம் கொடுப்பதில்லை. இதுதான் உண்மையான விஷயம். ஆனால் சக்திக்கு மீறிய கஷ்டங்களை கொடுப்பதில்லை என்பது அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், சக்திக்கு மீறிய கஷ்டத்தை அல்லாஹ் நம்ம கொடுக்குறான் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம். இது தவறு. அப்படி உன் பாசையில் உனக்கு அப்படி வந்து சொன்னால் நீ இப்படி துவா செய். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா, யா அல்லாஹ் நான் மறந்து விட்டு உன்னை இது பிடிச்சிடாத. லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தானா, அதை நாங்கள் தவறு விட்டதை உடனே விட்டு பிடிச்சிடாத. நாங்கள் ஏதாவது ஒன்று தவறு விட்டுருப்போம், அதனால எங்களுக்கு சோதனை வருது, அதனால எங்களுக்கு பிடிச்சிடாத. அல்லது நாங்கள் சொல்றது மறந்துருப்போம், அதை பிடிச்சிடாத சொல்லி போட்டு அப்புறம் சொல்கிறான், ரப்பனா லா துஹம்மில்னா மா லா தஅகத லனா வஃபு அன்னா. அதான் எங்களுக்கு முன்னாளுக்கு எந்த சுமையை நீ சுமத்தாட்டினாயோ அந்த சுமையை நம்ம சுமத்தாட்டினார். அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த கஷ்டங்களை போல் நீங்கள் கொடுத்துடாத. ஆனால் அவங்களுக்கு கொடுத்த கஷ்டம் நெருங்கிய பரிசு. எந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தா அப்படின்னு சொன்னாக்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போது கேட்டாங்க, நான் அல்லாஹ்வை நேரடியாக நாங்கள் பார்த்தாத்தே நாங்கள் ஈமான் கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் சொன்னாங்க. அல்லது எங்களுக்கு கடவுளை ஏற்படுத்தி கொடுங்க, அதை வழங்கணும்னு சொல்லி கேட்டாங்க. இது அதிகப்படியான பேச்சு, அவருடைய சக்தி மீறிய பேச்சு. இது பேசுனா அல்லாஹ் என்ன செஞ்சுட்டா அப்படின்னு கேட்டால், ஒரு மலைக்கு மேலே தன்னுடைய தள்ளியாத்தை இறக்கி வச்சான். அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யாரும் ஒன்று கண்கூட பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அல்லாஹ் என்ன செஞ்சானாக்கா, அந்த தர்லியாத்தை வந்து மலைக்கு மேலே இறக்கி வச்சவனையும் அந்த தர்லியாத்தை பார்க்க முடியாமல் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. ஆனால் அவங்களை சேர்ந்த மக்களும் நிறைய கிட்டத்தட்ட 70,000 பேர் விழுந்துட்டாங்க. அல்லாஹ் தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வீடு கொடுத்துட்டான். வீடு கொடுத்து மக்களை பார்க்குறாங்க, 70,000 பேர் காணோம், முதல்ல போத்த கிடக்குறாங்க. இப்போ அதனால கேட்குறாங்க, அல்லாஹ் அவங்க என்ன செய்யும்? அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னாக்க, இவங்க எல்லாத்தையும் நான் மேகத்தை நான் அனுப்பி வைக்கிறேன், அந்த மேகத்தின் மூலமாக இவங்க எல்லாமே கத்தனை செய்யப்படுவாங்க, கொலை செய்யப்படுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னேன். அல்லாஹ் அப்படி செஞ்சிடாத. ஏன்னா எங்கள் உம்மத்தில் யாருமே இல்லை, அவங்க போயிட்டாங்க. அது சொன்னோடனே என் சேனல் மன்னிச்சுட்டான். அதான் அவங்கள ஹயாத்தாக்கி விட்டான். அவங்கள தப்பு செஞ்சால் மாற்றிட்டாங்க, வேறு வேறு விஷயம். பல தப்புகள் நிறைய செஞ்சாங்க, தப்புனால அதை அப்படி பிடிச்சா அப்படி அவங்கள. அது மட்டுமல்ல, ஏதாவது ஒரு சிறுநீர் மேலே பட்டு விடாக்க அந்த தோலை அந்த துணி அப்படியே துணி சொல்லாத.
இது அவங்க சுத்தமாச்சு. அதான் அவங்க அப்படிலாம் கஷ்டப்படக்கூடாது. நம்மளுக்கு கருணா போதுன்ட்டு அவ்வளோ வந்து நம்ம ஒரு ருத்துக்கு ஒரு இந்திரிய துணி வந்து சதைக்கு மேற்பட்டால் சதையை படுத்துறதுக்கு அப்படியே அவங்களுக்கு இருந்துச்சு சட்டம். அது மட்டும் இல்லை, குர்பானி கொடுப்பதாக இருந்தாக்க குர்பானியுடைய அதை இறைச்சி அறுத்து போட்ட உடனே வானத்திலிருந்து மனது இது நெருப்பால வந்து அது மேலே அதை புசிக்கணும். அப்போதே கபிழ்ச்சின்னு அர்த்தம். இதெல்லாம் அவங்க தெரிஞ்சு நமக்கெல்லாம் அப்படி சொல்லலாம் வந்து. ஆனால் எல்லாத்தையும் மறைச்சிட்டு நம்ம பார்த்து எல்லாத்தையும் எல்லாம் மறைச்சிட்டான். எனக்கு நீ துவா செய்யி, நீ தௌபா செய்யி, நீ மறந்து விட்டதை நினைச்சு துவா செய்யி, அல்ல தவறுட நினைச்சு துவா செய்யி, எனக்கு முன்னால் சமுதாயம் கொடுக்கப்பட சக்தி விட்டு காப்பாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டான். ஆனால் மனிதனுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னாக்க சலதான்னு சொல்றாங்க, ஒரு சதுரமான ஒரு வட்டத்தை போட்டாங்க. வட்டத்தை போட்டு நடுவில் ஒரு குச்சியை நட்டு வச்சாங்க. அந்த நட்டு வச்ச உடனேயும் அந்த குச்சியுடைய நிழல் வந்து அந்த சதுரத்துக்கு வெளியே வந்துச்சு. அப்போ சலதான் சொன்னாங்க, இந்த குச்சியுடைய நிழல் அந்த வட்டத்துக்கு வெளியே வர்றது அவருடைய மேலெண்ணங்கள். அப்படி வாழணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி அதிகம் போகணும், பெரிய பங்களா கட்டணும், வீடு கட்டணும், அப்படி கட்டணுங்கிற அப்படின்னு அவனுடைய மேலெண்ணங்கள். ஆனால் அதுக்குள்ள அந்த வட்டர்களையே வட்டார வரைகிற அவனுடைய மூத்து தவறை வந்து மருத்துவம். இதுக்கு இடையில அந்த நடு புள்ளிக்கு மத்தியிலேருந்து சுற்றி சில கோடாக ரசனை போட்டாங்க. போட சொன்னாங்க, இது உனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகள். ஒரு சோதனையிலிருந்து நீ வெற்றி பெற்றினாக்கா இன்னொரு சோதனை பிடிச்சிடும், இன்னொரு சோதனை வெற்றி பெற்றாக்க இன்னும் கிடைச்சிடும். இப்படியே உன்னுடைய வாழ்க்கை மூலமும் சுமதலை தான் உனக்கு இத்தனாதான் உனக்கு வாழ்க்கையிலேயே. ஆனால் அதையும் நீ எதிர்நீச்சல் போட்டு அல்லாஹ்விடத்துல போராடணும். அப்படி போராடுறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் சொல்றா, உனக்கு நான் சக்திக்கு மீறிய கஷ்டத்தை கொடுப்பதில்லைன்னு சொல்லி போட்டு இப்படியும் சொல்றா, உன்னுடைய பார்வையில் அது கஷ்டமா தெரிஞ்சால் நீ என்ன செய்யணும்? துவாச்சி, அல்லாஹ் என்னுடைய சக்திக்கு மீறிய சிரமத்தை கொடுத்துறாங்க, என்னோட நான் மறந்து விட்டு அதை கொடுத்துறாங்க, நான் ஏதாவது என்னால் தவறி விட்டா அது பிடிச்சிடாத இல்லையே அப்படின்னு அல்லாட கேள்வி அல்லான்னு சொல்லிக்கிறேன். ஏன் இப்படி சொல்லி காட்டானாக்க அப்படி அதில் வந்து இதில் வந்து அவன் அமல் செய்யலை, அதை தொழுகுறையாக தொழுகாமல் இருக்கிறான், அல்லது என்னமோ செய்யலாம். என்ன செஞ்சாலும் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அவனுடைய சக்திக்கு மீறிய சிரமத்தை எல்லாம் கொடுப்பதில்லை. அப்போ ஆனால் அதே நேரத்தில் வந்து தொழிலாளியாக இருந்தால் அல்லாஹ் அடையில ஆசைப்பட்டா அவனுக்கு வரக்கூடிய சோதனை நிறைய வரும். அல்லாஹ் நல்லவங்களுக்கு தான் சோதிப்பான், அல்லாஹ் கெட்டவங்களுக்கு சோதிக்கிறது இல்லை. ஆனால் கெட்டவங்களுக்கு வந்து சோதனை வரத்தையும் செய்யுது, ஆனால் அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. நல்லவங்களுக்கு வரக்கூடிய சோதனை அது கண்ணுக்கு முன்னாடி தெரியும். இப்படித்தான் அப்படி சோதிக்காதா, இல்லை அப்படி சோதிச்சிடாதா அப்படின்னு அல்லாட்ட நீ துவா செய்யணுவதற்கு அவனே சோதனை கொடுக்குறாங்க வந்து. ஆனால் நம்முடைய மீறிய சக்தி கொடுப்பது எல்லாத்திலையும் அல்லாவோடு நம்ம இணையதுக்கு முயற்சி கொண்டு வந்தாக்க போராடணும், அழுகணும், அல்லாட கேட்கணும். எல்லா சாபாக்களும் செஞ்சாங்க, எல்லா வழிபாடும் செஞ்சாங்க. அது இவனோட அசல் எல்லாத்தாலும் எவ்வளோ பெரிய சஹாபி, அவங்களுக்கு இடுப்பில் ஒரு பருவம் வந்துருச்சு, ராஜ பருவம். அந்த பருவின் காலத்தினால 32 வருஷமா அதை பிடிக்கப்பட்டிருந்தாங்க. இப்படி அசைய முடியாது, இப்படி அசைய முடியாது. சீல் வந்து வந்துட்டே இருக்கும், தொடக்கி ஒரு நாள் தொடச்சிட்டே பாரு. அந்த நேரத்திலேயும் அவங்க எப்படி தராங்க, புன்னுருவோடு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த கஷ்டமா இருக்குது. ஆனா அல்லாஹ் ரசூலுக்கு முன்னாடி இந்த கஷ்டங்கள் பெருசு இல்லை. அல்லாஹ்வை நான் அடைவதற்காக நான் போராடுகிறேன், அந்த போராட்டத்தில் நான் வெற்றி பெறுவேன். அந்த நேரத்தில் என்ன கஷ்டம் தான் தெரியாது, சிரமம் இருக்குது. ஏன்னா வணிகளாக்கள் அப்படி தெரிஞ்சிருக்கேன். அதான் இல்லை ஒழியா இருந்தால் இல்லை கோபுல் அழி வராது, எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் அவங்களுக்கு இல்லை. நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் லேசாக இருக்க வந்தோம் அதில் என்னால் கஷ்டம் தாங்க முடியல, உடலை மாற்றிக்கிறவா சாப்பாடு சில மாக்கள் சவாலுதாங்க. குப்பை வைக்கும்போது தாங்க முடியாமல் தனக்கான கோசிட்டாங்க, தற்கொலை விட்டாங்க, தற்கொலை பண்ண நாவல் சொல்லிட்டாங்க அப்படியே. அதனால் எந்த சோதனை வந்தாலும் சரி அதில் பொறுமையாக இருப்பதற்கு உண்டான போராட்டத்தை செய்யும். இது சாபாக்கள் செஞ்சாங்க. நபிமார்கள் வராத சோதனையாக இருக்காது. அல்லாவை யார் நெருங்குறாங்களோ
அவங்க என்ன செய்யலாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அதாவது ஹசனாத்துல் அபராரி சய்யாத்துல் முகர்ரபீன், அல்லாஹ்வுடைய நெருக்கமானவர்களுக்கு வரக்கூடிய நன்மையான காரியங்கள், அதாவது நல்லவருக்கு இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் அல்லாஹ் நெருக்கமானதுக்கு தீங்க முடியுமா? அப்படின்னா என்ன? ஹசனாத்துல் அபராரி நல்லவர்களுடைய நல்ல காரியங்கள் செய்யாத முகர்ரபீன், அது அல்லாஹ்வுக்கு நினைவுக்கு தீங்க முடியும். அப்படின்னா என்ன ஆகுதுனாக்க, அல்லாஹ்வுக்கு நெருங்க நெருங்க நாம் சின்ன தவறா செஞ்சாலும் பெருசு எடுத்து காட்டப்படும். ஒரு கணவன் வந்து பிரச்சனை வந்துருச்சு, இதை எப்படி தீர்த்து வைக்கிறது அப்படின்னாக்கா, ஒரு சாலையான மனைவினா இருந்தா நல்ல மனைவினாக்கா 1000 பொய் சொல்லி அவர் சேர்த்து வச்சிடலாம். யாரு நல்லவர்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய இது அவளுக்கு கூடும், சாதாரண மக்கள் கூடும். ஆனால் நம்பிவான் அப்படி இல்லை, உண்மையை சொல்லிதான் சேர்த்து வைக்கணும். நீ இப்படி தப்பு செஞ்ச, நீ இந்த தப்பு செஞ்ச, அதை விற்று சேர்ந்துக்க அப்படிங்கிறத ஹக்க சொல்லி சேர்த்து வைக்கணும். அதெல்லாம் சொல்றாங்க, ஹசனாத்துல் அபராரி நல்லவர்களின் நல்ல செயல்பாடுகள். அவன் 1000 பொய் சொல்லி ஒரு திருமணத்தை முடிச்சு வைக்கலாம், 1000 பொய் சொல்லி நல்ல நாள் நடத்தி வைக்கலாம். இது நல்லவருக்கு ஏற்படக்கூடியது. ஒரு இடத்த குடிச்சுக்கணும், நான் 1000 பொய் சொல்லி முடிச்சு கொடுத்தாலே அவங்க வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சா அந்த வேலையை செய்யலாம், இல்லை செய்யக்கூடாது. இது யாருக்கு? நல்லவங்களுக்கு தான். அல்லாஹ்வுடைய நெருக்கமாக ஆக ஆக அவங்க ஹக்கத்தை பேசணும், வேற எதையும் பேசக்கூடாது. சாஜாப்பு அந்த இப்படி அப்படி ஒரு வார்த்தை இப்படி வார்த்தை அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்படிலாம் சொன்னோம்னு சொன்னா அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பிடி வந்துடும். இன்னைக்கு உலகத்தில் பார்க்கலாம், சாதாரண மனிதன் திரு நடந்து போகிறான், அவன் தப்பு செய்யலாம், யாரும் கண்டுக்கிறது இல்லை. அதே ஒரு பதிவுடைய தப்பு செய்யலாம், அதை அந்த ஊர் மக்கள் கண்டுக்கிறாங்க. ஆனால் பெரிய ஒரு மினிஸ்டராக இருக்கலாம், ஒரு பிரதமராக இருக்கலாம், அல்லது ஒரு கவர்னராக இருக்கலாம்னா இவன் சின்ன தப்பு செஞ்சாலும் பெருசாக போர்வையில் போடப்படும். இவன் என்ன தப்பு செஞ்சான், அவனை கண்டிக்கணும், ஊருக்கு முழு செஞ்சுவான். ஏன் சின்ன தப்பு தான், பெரிய தப்புலாம் இல்லை. ஆனால் இது சாதாரண செய்யறங்க தான். ஆனால் சாதாரண மக்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் அந்த செய்தியை செய்தால் இது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு முடியும். அந்த மாதிரி நமக்கு அப்படித்தான். நம்ம அல்லாஹ்வை அடையணும்னு ஆசைப்படுறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் ஏராளம் இருக்கலாம், நிறைய இருக்கலாம். ஆனால் அந்த எதுவுமே இந்த சிரமம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. எல்லா சிரமங்களும் யாரெல்லாம் எனக்கு கொடு, ஆனால் அதில் வெற்றி எனக்கு, அதை பொறுமையை கொடு, எனக்கு வெற்றியை கொடுத்துரு அப்படின்னு அல்லாஹ்ட்ட போராடணும். அப்படி போராடணும்னாக்க அல்லாஹ் நமக்கு வரக்கூடிய சோதனையை நமக்கு சாதனையாக காட்டி காட்டுவான். இது இந்த மனித வாழ்க்கை தான். இல்லை அப்படின்னாக்கா எப்படியோ போகும், என்னமோ செஞ்சுக்க, அவசியம் நீ இருக்கு, அது வாழ்க்கை இல்லை. அல்லாஹ்வை அடையணும்னு அப்படி ஆசைப்பட்டாக்க நெருங்க 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 உனக்கு சின்ன சின்ன பிரச்சனை பெருசா தெரியும். ஆனால் அதில் நீ கவலைப்படக்கூடாது, அல்லாஹ்வுக்கு முழுமையாக நீ திரும்பியா. சோதனையில வெற்றி பெறணும், சோதனை எல்லாத்தையும் சாதனையா மாற்றி காட்டணும். சாவாக்கெல்லாம் அப்படியே காட்டினாங்க, அதனால வெற்றி பெற்றாங்க. ரலியல்லாஹு அன்ஹும் ரதுவான்னு சொன்னாங்க. எவ்வளவு சிரமம் தான் சரி, ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு பொருந்தி கொண்டாங்க, அல்லாஹ் ரசூலுக்கு பொருந்தி கொண்டாங்க. ஆனால் அவங்களுக்கு சிரமம் வராமலாம் இல்லை, எல்லாத்துக்கும் கஷ்டம் வந்துச்சு. ஒரு சாபிக்கு வந்து வீட்டில் சாப்பாடுக்கு வழி இல்லை, ஆனால் ரொம்ப தொழிலாளி, அல்ல ரொம்ப தொழிலாளி, ஆனால் சாப்பாடு கிடையாது. அவர் அழுகிறாரு, புலம்புறாரு, சாப்பாடு கிடையாது. வீட்டுக்குள்ளே வர்றாரு, என்னம்மா செஞ்சுருக்க, சாப்பாடு ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே செய்ய முடியலைங்க. சரி நான் போய் அல்லாட கேட்டு வாங்கிட்டு வருவேன் அப்படின்ட்டு இல்லைஞ்சாரு காடு பக்கம் போனார், போய் தக்பீர் கட்டினார், அழுதாரு பிடித்தாரு. என் வீட்டில் வந்து அல்லாத மறந்துட்டாங்க. என்ன இறக்கலாம்னாக்க இந்த அந்த பெண்மணியுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டான், உன்னுடைய சட்டியை அடுப்பில் தூக்கி வை, நெருப்பு மூட்டி வைடு. ஆமாம், பக்கத்தில் வந்து ஊரில் கற்று அந்த கல் இருக்குது, எது கல்
அந்த அம்மி இல்லை, இந்த என்ன சொல்றது திருகை இருக்குது. அதாவது அதை சிக்கி வை, மேலே வை, அது தானாக ஆட்டு மாவு கொடுக்கும். அது மாவு குடிச்சு அந்த மாவு எடுத்து சொல்லுது, ரொட்டி சொல்லுது. அவர் அங்கேருந்து சந்தோஷமா அவன் மனசு என்னன்னாக்க, நாம துவா செஞ்சுட்டோம், அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுத்துட்டான்னு மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. ஏமா வீட்டுக்கு போறாரு, இல்லை என்னவா செஞ்ச அவங்க, நீங்க சொன்னீங்க போனீங்க, நீங்க போனதுக்கு பின்னாடி அல்லாஹ் எனக்கு கராமத்தா கொடுத்துட்டான். ரொட்டி சுட்டுட்டே இருக்குது. இப்படி அப்படியே விட்டு இருந்தாக்க நல்லா இருந்திருக்கும். என்ன செஞ்சாரு, இந்த இதுலேருந்து திருவியிலேருந்து மாவு ஒதிச்சேக்குதான், எப்படி வருது, எங்கேருந்து வருது அப்படியே தூக்கி பார்த்தாரு, நின்று போச்சு. போய் ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காரு, யார் சொல்லலாம் செஞ்சுட்டு, நீங்கள் அந்த திருகையை தூக்காமல் இருந்தால் கியாமத்தால் வரைக்கும் சந்ததி இல்லாத மாவு வந்துட்டே கதவாளுக்கு நீ கெடுத்துட்டாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு துவா அல்லாஹ் தொழுதுருக்காரு, காட்டுக்கு போயிருக்காரு. துவாவை கொண்டு எதுவும் நடக்கலாம். எதுவுமே கடையில் எங்கேயும் கொண்டு மூடையில் ஒரு கடை வச்சிருக்கான். ஆனால் மக்கள் வர்றதுக்கே நலமானதுக்கு வழியே இல்லை. ஆனால் கொண்டு வச்சுட்டானாக்க அங்கேயும் தேடி மக்களை அல்லாஹ் உள்ள திருப்பிட்டுருவோம். நீ உன்னுடைய ரிதுக்கு அழகான ரிதுக்கா இருந்தால், நீ கஷ்டப்படக்கூடிய இருந்தால், அல்லாஹ் துவா செய்ய இருந்தால் அல்லாஹ் அங்கேயே வந்து வாங்க வச்சிருவோம். நீ அங்கே டைம் ஆயிடுச்சு, ஒரு டைம் ஆயிடுச்சு சொல்லி கொண்டாக்கா பாய் கொடுத்து வாங்க பாய், நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாம் எப்படி கொடுத்துருவான். எப்போ எப்படி கொடுத்துருவானாக்க, நம்ம உண்மையான முறையில் அல்லாஹ்வுக்கு ஹலாலமான வாழக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய ஹக்கை நிறைவேற்றக்கூடியதாக இருந்தால், உங்களை பாதுகாக்க நிறைவேற்றுக்கான வழி உடைக்கும். அல்லாஹ்வுடைய ஹக்கை நிறைவேற்றல, அல்லாஹ் பயந்து வாழல அப்படின்னு சொன்னா மனிதருக்கு அவனை இந்த இதில் காசு இருக்குது, எப்படியாவது காசு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வச்சு, அல்லது கவனியாவது குடும்பத்தையும் நமக்கு வாழ்க்கை ஓடும் அப்படிங்கிற எண்ணம் வச்சுனாக்க அது டிகிரி சரியில்லைன்னு அர்த்தம். அல்லாம கொஞ்சம் கிடைச்சாலும் நிம்மதி அல்ஹம்துலில்லா அப்படிங்கிறது போயிடணும். அந்த கொடுக்கதை கொண்டு குடும்ப வாழ்க்கை நடத்தணும். இல்லை நீ கறி வாங்கிட்டு ஆகணும், வெளில வந்துருக்குறாங்க அப்படின்னு நீ நினைச்சேன்னு சொன்னா அது கஷ்டம். இன்னைக்கு 50 ரூபாய் கிடைச்சா 50 ரூபாய் வீட்டு சாப்பிட்டு வாங்கி கொடு, செலவு செய்யும், அதான் செய்யணும். அதுக்கு மேல கஷ்டத்தை சிரமத்தை எடுத்துக்கொண்டு சொன்னா நீ கடலால் ஆயிடுவ. கடனை கட்ட முடியாம கஷ்டப்பட்டு அதுல கடன் வாங்கி கடன் சொல்றையா போச்சு, என்ன செய்யணும்னு தெரியல. வட்டிக்காமோ நம்மகிட்ட கேட்கணும், வட்டி வாங்கலாமா, இப்படி எந்த உலமாக்களாவது வட்டிக்கு வாங்கி தன்னுடைய வாழ்க்கை எடுத்துக்காளா? இல்லை. கம்மியாக சம்பளம் இருக்கிறவங்களுக்கு இருந்தாலும் என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு பிடிச்சிடலாம், அதான் பிடிச்சிடலாம், நல்லா பார்க்க செய்யலாம். வந்து எந்த உலமாக்களுடைய வீட்லையும் அடுப்பு என்னைக்கும் எரியாமல் இல்லை, எரிஞ்சு கொண்டே இருக்குது. நல்ல பிரியாணியாக சாப்பிட்றாங்க, நல்ல சாப்பாடாக சாப்பிட்றாங்க, ஆனால் அவளுக்கு கடன் கிடையாது. காரணம் என்ன நடக்க, மனிதனுடைய கையில் இருப்பதை கொண்டு நாம் நடத்துறது நம்பிக்கை வைக்கிறதில்லை, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வைக்கிறான். சரதாயம் சொல்றாங்க, மனிதனுடைய கையில் இருப்பது நம்பிக்கை வைக்காதப்பா, அதை விட அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அல்லாஹ்வுடைய கசாயில சமூகத்தில் அல்லாஹ் வான பூமி எல்லா கசலும் அவன்கிட்ட இருக்குது. மனிதன்கிட்ட என்ன அனுப்ப காசு கொஞ்சம் இருக்கும், அது பார்க்காத அண்ணன்ட்ட காசு இருக்குது, சச்சால காசு இருக்குது, மச்சால காசு இருக்குது, தாத்தாவோட காசு இருக்குது, அது எப்படியாவது கொடுக்கணும், அல்லாத காசு கொடுக்கலான்னு கேட்காத. நீ அல்லாத கேள்வி, அல்லாத கேட்டாக்கா அல்லாவுடைய சகோதரங்களாக கொடுக்கலாம், சச்சாவால கொடுக்கலாம், மாமனால கொடுக்கலாம், யாராவது அல்லா கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கறது யாரு? அல்லாத கொடுக்கலாம். இவங்க என்ன கொடுத்துருவான், இதுதான் உண்மையான வாழ்க்கை. ஆனால் ஒரு மனிதனுடைய நிம்மதி எப்போதுமே அல்லாஹ்வுக்கு திரும்பி இருக்கும். அல்லாஹ் கொண்டு இருக்கிறது பணத்தை மேல நம்பிக்கை வைக்கக்கூடாது, நம்முடைய பொருளாதார நம்பிக்கை கூடாது. எனக்கு 25,000 ரூபா சம்பளம், தாராளமாக நான் செலவு செய்கிறேன் அப்படின்னு கூடாது. எனக்கு 10,000 ரூபா டெய்லி வருமானம் வருது, நல்லா ஜாமன் செலவு செய்வேன் இல்லை. வீட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் செலவு செய்யலாம், நிச்சயம் தானே செய்யலாம். ஒரு நாள் முடிஞ்சா சொந்த மதில் கொடுத்துப்பாரு, ஏழை கொடுத்துப்பாரு, பசங்களுக்கு அரிசி வாங்கி கொடுத்துப்பாரு, ரிஸ்க் வாங்கி செஞ்சுப்பாரு, அல்லாத வாழ்க்கை செய்வான், உன்னை நிம்மதியான வாழ்க்கை வச்சுருவான். இந்த நிம்மதியான வாழ்க்கை வரணும்னு சொன்னாக்க எந்த ஒரு சிரமம் வந்தாலும் அந்த சிரமத்தில் வெற்றி கிடைக்கணும்னாக்க நீ நமக்கு தர்மம் செய்யணும். என்ன சரதா சொல்லுங்க, சரக்கத்து ரத்தில் வராமல் இருக்கலாம்.
தர்மம் செய்வது நம்முடைய கலாக்கதிரியை மாற்றி கொடுக்கும். நம்ம ஒரு மூத்தா போகிறோம் அப்படிங்கிற நிலை வந்தாலும் கூட மாற்றி கொடுத்துருவோம். ஒரு தடவை அப்துல் அபூர் இருந்தால் ரசூலா வந்தாங்க. யார் சொல்லலாம், எப்போதுமே ரசூலா சொல்லிட்டு போவாங்க. அந்த காலத்தில் வியாபாரிகள் எல்லாமே ரசூலா எல்லாமே சொல்லிட்டு போவாங்க. யார் சொல்லலாம், இன்னைக்கு நான் வியாபாரத்துக்கு போகிறேன். வியாபாரத்துக்கு போனாக்கா 3 மாதம் ஆகலாம், 4 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம் திருப்பி வர்றதுக்கு. அதனால் துவா செய்யுங்க. சும்மா துவா செய்ய மாட்டாங்க, ஏதாவது கொடுத்தே தெரிஞ்சு துவா செய்வாங்க. பெரியார்கிட்ட ஏதாவது கொடுக்கணும், கொடுத்து துவா அவன் சந்தோஷமா சொல்லுவாங்க. இல்லைனாக்கா சரி போயிட்டா துவா செய்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சொல்ல மாட்டாங்க, துவா செய்வாங்க. ஆனால் மன குளிர்ச்சியாக அவங்க துவா செய்யறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹதியாக கொடுக்கணும். என்னால் கொடுக்க முடியலையா அப்படின்னா சொல்லி போடணும். என்னால் எந்த ஹதியாக கொடுக்க முடியாது, அதான் எனக்கு லாபத்தை கொடுத்தாங்க, லாபத்துக்கு பங்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லிட்டு போனாங்க. அந்த ஏதாவது பலன் கிடைக்கும். அதே போலதான் அப்துல் அபூர் இருந்தாலும் எப்போது சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போவாங்க, வியாபாரத்துக்கு போய் சொல்லிட்டு போவோம். அப்போ ஒரு தடவை வரும்போது ரசூலுல்லாஹ் அவர் சொன்னாரு, திரும்பிட்டாங்க. இந்த பக்கம் சொன்னாங்க, இங்கிட்டு திரும்பிட்டாங்க. 3 தடவை திருமணம் சாபாக சொன்னாங்க, நீங்கள் போங்க நான் சொல்லிக்கிற ரசூலுல்லாஹ் அப்படின்ட்டாங்க. உடனே ஆச்சாரு சரி பரவாயில்ல போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய என்னது சந்தோஷத்தை அவருடைய வழி இருக்கக்கூடிய துவாவை வாங்கலை, பேரே வாங்கலை. ஆனால் வந்தார், ஆனால் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு வந்தார். இன்னைக்கு நம்ம அப்படி செய்கிறோம், நான் எல்லாம் ரெடியாக ஏற்பாடு செஞ்சேன், நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான். அவர் துவா ஒரு சில என்ன சிரமம் வந்தாலும் என்ன கஷ்டப்படுறதாலும் சரி துவா செய்வான். ஆனால் சல்லல்லாஹு முகத்து திரும்பிட்டான். சாபான்னு சொன்னாங்க, நீ போங்க, நீங்கள் நான் சொல்லிக்கிறேன். அது போனப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யார் சொல்லலாம், எப்போதும் உங்களுக்கு பிரியமான ஒரு சாபியாச்சே, அவர் வந்தோடனே நீங்கள் முகத்து திரும்பிட்டீங்க. ஆனால் என்ன சொல்வது, இல்லை எனக்கு பிரியமானவர் தான், ஆனால் போன இடத்துல மூத்தா போயிடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதான் எனக்கு வைய வரைக்கும்னா, அதனால் அவருக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. நான் வாயை திறந்து நீ போனது மூத்தா போயிடுவா அவர் சொல்லலாம், மூத்தா போயிடுவார். அதனால் அதை சொல்கிறதுக்கு மனசு வரல. அதனால் எனக்கு மூத்த வீண். அதே மாதிரி 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு பின்னாடி அவர் திரும்பி வர்றாரு. அப்படியே சாபம் கேட்டாங்க, நீங்கள் சொன்னீங்க மொத்த வரும் அப்படி வயத்த வராது. அதனோடனே அப்படியே வந்து அழைச்சலாம், ஒன்றும் சொல்ல முடியாம அப்படியே பார்க்குறாங்க, கூப்பிட்றாங்க, வந்துருப்பாங்க. என்ன நினைச்சு சொல்லுங்க, ஏதாவது நீங்கள் போகிறது ஏதாவது சம்பவம் நினைச்சா? ஆமாம் நினைச்சு. என்ன நினைச்சு சொல்லுங்க. ஒரு பெண்மணி 4 வயசுக்கு வந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நிர்வாணமாக ஒன்றுமே செய்ய முடியாமல் அவங்க பசி பட்டுனா கிடந்தாங்க. அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியல. அந்த தாயை அல்லாஹ்கிட்ட யாருந்தா என்னுடைய பிள்ளைகளுக்கு சாலியான மாப்பிள்ளை அமைச்சு கொடுத்தாங்கன்னு துவா செய்துட்டே இருந்தாங்க. அல்லாஹ் என்னை அனுப்பி வச்சா. அவங்க வீட்டில் போய் எனக்கு சாப்பாடு கொண்டு கேட்டேன், தண்ணி கொண்டு கேட்டேன், கொடுத்தாங்க. நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்ட பிறகு என்னம்மா உங்களுக்கு கவலை இருந்தது, எனக்கு 4 பிள்ளை இருக்குது, அதை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல. அவ்வளோதானே விடு அப்படின்னு அதனுடைய 4 அணுவியில் வியாபாரத்துக்கு கூப்பிட்டாங்க. நீங்கள் 4 பேர் 4 பிள்ளையை காமிச்சு கல்யாணம் சந்தோஷம் போயிடுச்சு அவருக்கு அந்த வியாபாரத்தில். ஆனால் அந்த 4 பிள்ளைகளுக்கு எப்படி செஞ்சாங்க, அதான் அப்துல் அபூர் ரலியல்லாஹு என்னுடைய சார்பாக என்னுடைய வயசுலேருந்து 10 வயசு கொடுத்துருவேன். 40 வருஷம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே வஃபாத்தாகக்கூடிய ஒருவருக்கு அந்த தர்மத்தினால 40 வருஷம் பிள்ளை வாழ்ந்தார். 40 வருஷம் வாழ்ந்தார். எது வரைக்கும் அப்படின்னாக்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் தான் வஃபாத்தானாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் 1 வருஷம் வந்தாங்க. அதுபடி ஒவ்வொரு இடத்துல 10 வருஷம், உஸ்மான் ரலியல்லாஹு 12 வருஷம். அந்த வருஷம் முடியும் போது அப்புறம் அலி ரலியல்லாஹு தேர்ந்தெடுத்தாங்க. தேர்ந்தெடுத்து இவங்க இருந்தாங்க. அதுபடி பார்த்தாங்க. இப்போ 40 வருஷத்தில் அல்லாஹ் மாற்ற விடாங்கன்னாக்க இவங்க செஞ்ச தர்மம் தான். தன்னுடைய தேவைக்கு போக மிச்சம் தர்மம் செய்ய தயாராகிட்டாங்க அவங்களாம். ஆமாம். ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படின்னாக்கா தேவைக்கு போகல, தேவை இருந்தாலும் கொடுத்துருவாங்க. அதே அவங்களுடைய வாழ்க்கை. ஆனால் சோதனைங்கிறது எல்லாத்தையும் வாழ்க்கை செய்யும், யாரையும் விட்டு வைக்காது. ஆனால் அந்த சோதனையை நாம் சாதனையாக ஆட்டி காப்பதான் நம்முடைய வாழ்க்கையில் உண்டான உண்மதி ஒரு அமைப்பு. அது யாருக்கு அல்லாஹ்வுடைய அவனுடைய சக்திக்கு மீறி கிருஷ்ணன் கொடுப்பதில்லை.
அப்படி சிரமத்தை கொடுப்பதை போன்று உங்களுடைய பார்வைக்கு தெரிஞ்சால் நீ இப்படி துவாச்சி, யா அல்லாஹ் நான் மறந்து விட்டதை, நான் தவற விட்டதை விட்டு நல்லதை பிடிச்சிடாத, நாங்கள் முன்னாள் கஷ்டப்படவே கஷ்டம் கொடுத்துடாத, ஆமாம் மன்னிச்சிரு, வாஃபன்னா வஃபில்லா வரஹம்னா அந்த மோனா நீ தான் எங்கள் எஜமான அப்படின்னுட்டு அந்த நமக்கு சொல்லி கொடுக்குறான். அந்த அடிப்படையில் வாழ்க்கையை வந்தோம்னாக்க இன்ஷா அல்லாஹ் வெற்றி கிடைக்கும். செய்யறாங்களா? அப்படியே அல்லாஹ் நம்முடைய கபல் செய்வானாக, அல்லாஹ் நம்முடைய ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய வியாபாரத்திலையும் தொழிலையும் தன்னுடைய நாம் நினைக்கூடிய எல்லா காலத்திலையும் மறக்கத்தையும் நிம்மதியும் கொடுத்து நம்முடைய எல்லா சோதனையிலையும் வெற்றி விடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்துருவாங்க. இன்ஷா அல்லாஹ் இப்போ மதிசா السيد الحاج عبد المالك رسادي دامات بركاته بيان.